ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பெப்சிகோ கம்பெனியோட கதை மற்றும் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை முழுசாக பார்த்தோம். பெப்சி கம்பெனியை பற்றின வீடியோ பார்த்துட்டதுனால அதோட மிகப்பெரிய காம்படிட்டர் மற்றும் பெப்சிக்கு முன்னாடியே வந்த ஒரு ட்ரிங்க் அப்படிங்கிற அந்த கம்பெனி கோகோ கோலா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மற்றும் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர். கோகோ கோலா அப்படின்னு சொல்கிறத விட கோக் அப்படின்னு சொன்னால் தான் நம்மள நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும். இந்த கோகோ கோலா அப்படிங்கிற ட்ரிங்க் 1886 வருஷம் ஜான் ஸ்டித் பெம்பர்டன் அப்படிங்கிறவரால் கொலம்பஸ் அப்படிங்கிற யூஎஸில் இருக்க இடத்துல இருக்கிறவர் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இந்த ட்ரிங்க்கு. அந்த பெம்பர்டன் அப்படிங்கிறவர் ஒரு மருந்து தயாரிக்கிற நிபுணர், அதாவது பார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியானவர். பெம்பர்டன் இந்த கோகோ கோலா ட்ரிங்கை கண்டுபிடிச்ச பிறகு இதுக்கான பேர் வச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் ஃப்ராங்க் ராபின்சன் அப்படின்னு அவர் கூடவே இருந்த அவரோட ஃப்ரெண்டு மற்றும் அவரோட அக்கௌண்டன்ட். இந்த ராபின்சன் தான் கோகோ கோலா அப்படிங்கிற நேமு மற்றும் அதுக்கான லோகோவை டிசைன் பண்ணுறாரு. சரி, ராபின்சன் ஏன் கோகோ கோலா அப்படிங்கிற நேமை சூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த கோகோ கோலா ட்ரிங்கோட மெயின் இன்க்ரீடியன்ஸான ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் கோகோ லீவ்ஸ் மற்றும் கோலா நட்ஸ். இதனால தான் கோகோ கோலா அப்படிங்கிற பேரை அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கோகா லீவ்ஸ் அப்படிங்கிறது, அந்த லீவ்ஸில் இருக்கிறது கொக்கைன் அப்படிங்கிற அந்த ஒரு வேதிப்பொருள். அது வந்து ட்ரக்கு, இல்லீகல் ட்ரக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த லீவ்ஸ்லேயும் இந்த கொக்கைன்கிற ட்ரக்கு கொஞ்சம் அளவு இருக்குது. இந்த கோகா லீவ்ஸ்னால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு கேட்டால், நம்மளுக்கு எனர்ஜி ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எனர்ஜி பூஸ்டராக இந்த லீவ்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். செரிமானம் மற்றும் பசியின்மை போக்கும் ஒரு இதாகவும் இந்த கோகா லீவ்ஸ் வந்து இருக்குது. இதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஸ்ப்ரைட்டோ அல்லது இந்த கோகோ கோலா ட்ரிங்கோ ஒரு பெரிய சாப்பாடு நான்வெஜ் சாப்பிட்டு முடித்த பிறகு அதை குடித்தா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோகா லீவ்ஸில் விட்டமின் ஏ, B1, B2, B6, C, E மற்றும் ரிச் ஃபைபர் மற்றும் புரோட்டீன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோகா லீவ்ஸை நம்ம சாதாரணமாக மென்று சாப்பிட்டா இது ஒரு பெயின் கில்லராகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கோகா லீவ்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ கோலா நட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது அமெரிக்கன் மற்றும் ஆப்பிரிக்கன் காடுகளில் உள்ள ஒரு பழவகை மரம். இந்த பழவகை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நட்ஸ் தான் இந்த கோலா நட்ஸ். இந்த கோலா நட்ஸில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமான கேஃபைன் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கல் இருக்குது. நீங்கள் வேணால் கூகுளில் போய் கேஃபைன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த கேஃபைனை ஒரு நாளைக்கு 400 mgக்கு அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். 400 mgக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதாவது தலைவலி ஆகட்டும், உடல்வலி, சோர்வு, தூக்கமின்மை, சீக்கிரமே வயசுக்கு வர்றது இந்த பெண்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கேஃபைனை நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஹார்மோன் டிசேபிலிட்டி இதெல்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கோகோ கோலா ட்ரிங்கை வந்து நிறைய குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸுமே ப்ரெஸ்கிரைப் சொல்லுவாங்க. ஸோ கோகோ கோலா ட்ரிங்க்கு ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது கொஞ்சமாக அந்த மாதிரி குடித்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஒரே நாளில் நிறைய இந்த கோகோ கோலா ட்ரிங்க்கு அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுதான் இந்த கோகோ கோலா அப்படிங்கிற ட்ரிங்க்குக்கு கோகோ கோலா அப்படின்னு பேர் வச்சதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. 1886 கண்டுபிடிக்க இந்த கோகோ கோலா ட்ரிங்கை தலைவலி மருந்தாக எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிச்சவர் என்னவோ பெம்பர்டன் தான். பெம்பர்டன் கொஞ்ச நாளில் இந்த கோகோ கோலாலேருந்து விலகிட்டார். ஸோ ராபின்சன் அவரோட ஃப்ரெண்டு மற்றும் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ராபின்சன் இப்போ இந்த கோகோ கோலா ட்ரிங்கோட முழு ஓனர்ஷிப்பை எடுக்கிறாரு. ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் கொஞ்சமாக இந்த கோகோ கோலாவை நிறைய இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த கோகோ கோலா ட்ரிங்க். அதன் பிறகு 1889 அமெரிக்கன் பிஸ்னஸ் மேனான கேண்ட்லர் அப்படிங்கிறவர் இந்த கோகோ கோலா கம்பெனியோட பிராண்ட் பேட்டன் மற்றும் ஃபார்முலாவை ராபின்சன் கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்குறாரு. அதன் பிறகு தான் 1892 கேண்ட்லர் அப்படிங்கிறவர் தான் இந்த கோகோ கோலா கம்பெனி அப்படிங்கிறதையே அட்லாண்டாவில் அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாரு. 1892 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் 1895 அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்டேட்லையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 23 வருஷம் இந்த கேண்ட்லரோட கண்ட்ரோலில் தான் இந்த கோகோ கோலா கம்பெனி இருக்குது. அதன் பிறகு 1919 எர்னஸ்ட் ஒன் ரூஃப் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் இந்த கோகோ கோலா கம்பெனியை கேண்டல்கிட்டருந்து வாங்குறாரு. இதன் பிறகு தான் இந்த கோகோ கோலா கம்பெனிக்கான மிகப்பெரிய ஒரு எதிர்காலம், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் அது வந்து கிடைச்சிது அப்படின்னே நம்ம சொல்லலாம். 1950 வரைக்குமே இந்த கோகோ கோலா ட்ரிங்க் தான் உலகத்தில் அதிகமாக விற்பனையாகும் சாஃப்ட் ட்ரிங்க்கில் நம்பர் 1 இருந்துச்சு. பெப்சி அப்படிங்கிற அந்த ட்ரிங்க்கு பெப்சிகோ கம்பெனியோட வரவுக்கு பிறகு தான் இந்த கோகோ கோலா கம்பெனியோட அந்த விற்பனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் சரியவே ஆரம்பிச்சுது. உலகம் முழுக்க இந்த கோகோ கோலா கம்பெனி ஒரு வருஷத்துக்கு சுமார் 5000 கோடிக்கும் அதிகமான பாட்டில்ஸ் ஆஃப் குளிர்பானங்களை வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.
இந்த கோகோ கோலா கம்பெனியோட ஒரு வருஷத்தோட டர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 32 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது நம்ம ரூபாய் மதிப்பில் 24,000 கோடி ரூபாய். அடுத்தபடியாக இந்த கோகோ கோலா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிகளில் 350க்கும் மேற்பட்ட பிராண்ட் நேம்ஸில் இந்த கோகோ கோலா கம்பெனி நிறைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த பிவரேஜஸ் தவிர பெருசாக வேற எந்த பிஸ்னஸுமே இல்லை. இவங்களோட மிகப்பெரிய பிஸ்னஸே இந்த சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குளிர்பானங்கள் பிஸ்னஸ் தான். குளிர்பானங்கள் இல்லாமல் இவங்க வந்து கொலம்பியா பிக்சர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படம் தயாரிக்கிற கம்பெனியாக வச்சுருந்தாங்க. 1982 வாங்கி ஒரு 5-6 வருஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1989 ஜப்பானோட சோனி அப்படிங்கிற கம்பெனிக்கு அந்த கொலம்பியா பிக்சர்ஸை விற்றுட்டாங்க. இப்போதைக்கு இவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்கிறது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான். சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் கோகோ கோலா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ப்ரௌன் கலரில் ஒரு கூல் ட்ரிங்க் வரும். டயட் கோக் அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாசா அப்படின்னு வர மேங்கோ ட்ரிங்க், ஸ்ப்ரைட்னு வரக்கூடிய அந்த லெமன் ஃப்ளேவர் ட்ரிங்க், லிம்கா அப்படின்னு வரக்கூடிய ஒரு லெமன் ட்ரிங்க், ஃபேண்டா அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆரஞ்சு ட்ரிங்க், இது எல்லாமே இவங்களோட தான். தம்ஸ் அப் அப்படின்னு ஒரு ட்ரிங்க் வரும், அதுவும் இந்த கோகோ கோலா கம்பெனி தான். இதுக்கு முன்னாடி பார்லே கம்பெனியோட தான் இருந்துச்சு. பார்லே கம்பெனி தான் இந்த தம்ஸ் அப்பை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்ஸ் அப் அப்படிங்கிற ட்ரிங்கை கோகோ கோலா கம்பெனி வாங்கிட்டாங்க. அதன் பிறகு மினிட் மெய்டு அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த பல்பி ஆரஞ்சு, கிரேப் அப்படிங்கிற அந்த ட்ரிங்க் எல்லாமே இவங்களோட தான். கலர்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு கிரேப் ட்ரிங்க் வருது இல்லை, கீர்த்தி சுரேஷ் கூட விளம்பரத்துக்கு வருவாங்களே கலர்ஸ், அதுவும் இந்த கோகோ கோலா கம்பெனியோட தான். அக்வீரியஸ் குளுக்கோசார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளேவர்ட் ட்ரிங்க் இப்போ ரீசெண்டாக நிறைய விளம்பரம் கூட பார்த்துருப்போம். ஒரு சின்ன டப்பாவில் விளம்பரம் ட்ரிங்க் இருக்க மாதிரி விளம்பரம் போடுவாங்க. ஸோ அதுவும் இவங்களோட தான். ஃபியூஸ் டீ அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த பெவரேஜஸ் எல்லாமே இவங்களோட தான். ரிம்ஸிம் அப்படின்னு வரக்கூடிய அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுவும் இவங்களோட தான். பார்பிகான் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய பெவரேஜஸ் எல்லாமே இவங்களோட தான். ஃப்ரூட் பஞ்ச் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஸ்பார்க்கிள் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுவும் இந்த கோகோ கோலா கம்பெனியோட தான். ஜார்ஜியா கோல்ட் காஃபி, டீ, மில்க் ஷேக், ஜிகோ கோகோனட் வாட்டர் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த ஒரு ட்ரிங்க்கு, ராணி ஃப்ரூட் ஜூஸ் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவர்டு ட்ரிங்க்கு, கின்லே அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த வாட்டர், சோடா, ஸ்மார்ட் வாட்டர் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய வாட்டர், கின்லே அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த பிவரேஜஸ், இது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனியான அந்த கோகோ கோலா கம்பெனியோட தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோகோ கோலா கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த சாண்டா கிளாஸை முத அறிமுகப்படுத்தினதே 1931 இந்த கோகோ கோலா தான். இந்த கோகோ கோலா கம்பெனியோட கலரான அந்த ரெட் கலர் தான் அந்த சாண்டா கிளாஸ்க்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் வேணா தேடி பாருங்க, அந்த சாண்டா கிளாஸ்க்கு எதுக்காக ரெட் கலர் போட்டாங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். இந்த கோகோ கோலா கம்பெனி மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும், ஃபிஃபா ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஆகட்டும், 80 வருஷமாக இந்த கோகோ கோலா கம்பெனி மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்பான்சராக, பிக்கெஸ்ட் ஸ்பான்சராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கோகோ கோலா கம்பெனியில தான் கோகோ கோலா ஸ்பேஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி வானத்தில், அதாவது விண்வெளியில் குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கையுமே தயாரித்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸுமே ஆயிருக்கு. கோகோ கோலா கம்பெனியில் இருக்கிற அந்த கிளாஸ் பாட்டில்ஸில் வர பிவரேஜஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே 2051 டைம்ஸ் கன்சியூமர் கிட்ட போயிட்டு திரும்ப கம்பெனிக்கு ரிட்டர்ன் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை இந்த பாட்டில் வந்து கன்சியூமர் கிட்ட வெளியில் போயிருச்சு அப்படின்னா அது திரும்பி வர்றதுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஆகுமா. அதாவது அவ்வளவு அதிகமான பாட்டில்ஸ் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க. இறுதியாக இந்த கோகோ கோலா கம்பெனிக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4000க்கும் அதிகமான பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 வருஷம் வரைக்கும் ஆகுமா. அவ்வளோ பிராண்ட்ஸில் பிவரேஜஸ் ஐட்டம் இந்த கோகோ கோலா கம்பெனியை வச்சிருக்காங்க. எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோ சொல்லல, இதை சரி பார்க்க உங்களுக்கு சில வருடங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கோகோ கோலா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் வரைக்கும் ஆகும். உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? M44. இது சரியான பார்க்க உங்களுக்கு சில வருஷங்களாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன தகவல் தவிர வேறு ஏதும் தகவல் இந்த கோகோ கோலா கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோகோ கோலா கம்பெனியோட எந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த கோகோ கோலா ட்ரிங்கை குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா இதில் கேஃபைன் இருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்தா கூகுளில் போய் கேஃபைன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி ஃபுல்லாக படிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் நான் எந்த கம்பெனியை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர்.